சீனாவில் இஸ்லாத்தை ஏற்றவன் இருக்கான், அவன் சீன மொழியில் தான் பேர் வச்சுருக்கான். சீனாவில் கிறிஸ்தவத்தை ஏற்றிருக்கிறான், அவன் சீன மொழியில் தான் பேர் வச்சுருக்கான். ஆனால் நான் ஏற்றிருக்கிறேன் கிறிஸ்தவத்தை, ஆண்டனி பிரிட்டோ சேவியர் தான் பேர் வச்சுருக்கேன். ஏன் இஸ்லாத்தை தூய தமிழில் ஏற்க முடியாது? எங்கள் அப்பா மனைவி முஸ்தபா தன் மகனுக்கு செம்மல் என்றும் அது பேர் வைக்கலையா? செம்மொழி என்றும் பேர் வைக்கலையா? இப்போ நான் வைக்கல, என் பிள்ளைகளுக்கெல்லாம் யூசுப்பு, எல்லாலன் யூசுப்பு, தமிழன் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறேன். தட்சாலி வரானார், அவனுக்கு தெரியுது படிச்சுன்னு. ஹசானா அருள்மொழி ஹசானா, உசேன் தமிழ் மகன் உசேன், என் தம்பி மகன் அபு மகனுக்கு நான் பேர் வைக்கலையா? முகம்மது, செம்மல் முகம்மது, தமிழன், நான் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறேன். என் மகன் வளர்ந்து சொல்லுவான், எங்கள் பெரியப்பா வச்சிருக்காப்புல என்ன செம்மல், முழு பேர் செம்மல் முகம்மது, தெரியுது நான் இஸ்லாத்தை ஏற்றிருக்கேன். இதான் என்ன அடையாளம்? எங்கே தொலைச்சிருக்க பாரு நீ. உனக்கு மாத்திரையிலிருந்து ஆரம்பிச்சான்டா, அனால்ஜின் நோவால்ஜின், அதெல்லாம் இப்போ டீ காஃபி எல்லாம் தமிழில் தானே. நேரம் என்னன்னு எவனாவது கேட்குறான்னா, டைம் ப்ளீஸ், டைம் என்ன? அப்போ ஒரு அறை விடணும்டா, செவிலச்சே தரையணும்டா, செவிலச்சே தரையணும். உன் தாய்மொழியை கொன்று புதைத்தார்கள் திட்டமிட்டு. மொழியிலிருந்தும் வரலாற்றிலிருந்தும் தமிழ் பேரின மக்களை வெளியேற்றினார்கள். அதற்கு வாய்ப்பாக வழிபாட்டில் இருந்து வெளியேற்றினார்கள். இங்கே இருக்கிற கோயில்கள் எல்லாம் வெறும் வழிபாட்டு தலமல்ல. என் உடன் பிறந்தவனே, வரலாற்று பேராவணம் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. 18ஆம் நூற்றாண்டிலே அந்த கோயிலிலே, அந்த கல்வெட்டிலே இது பதிவாகி இருக்கிறது. எல்லா கோயில் மதிச்சுவற்றிலும் உன் வரலாற்று பேராவணம் பொறித்து வைக்கப்பட்டது. அவ்வளவே அழிச்சான். உனக்கிட்ட பக்கத்தில் உட்காந்தே பேசினா, உன் மொழி ஐயோ தமிழில் என்ன இருக்குது, இது படித்தா வேலை கிடைக்குமா, சோறு கிடைக்குமா, பிச்சை எடுக்கூட லாய்க்கலன்ட்டான். நீ நம்பிட்ட. தமிழ் அறிவியல் மொழியில நான் நம்பின. முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியின் நல்லியல்பு இழந்து நிலம் நடுக்குற்று பாலை எனும் படிமம் கொள்ளும். எத்தனை ஆயிரம் ஆண்டுக்கு முன்னாடி எப்படி என்னடா நீ படிச்சிருக்க? பொழிப்புரை இல்லாமல் திருக்குறள் படி சொல்லிடுறா பார்ப்போம். சிலப்பதிகாரத்தை, கம்பராமாயணத்தை, மணிமேகலை, சிவகி சிந்தம் சொல்லிடு பார்ப்போம். அங்கே ஒருத்தன் வந்தான், எல்லாத்துக்கும் பொழிப்புரை தேவைப்படுகிறது. கற்றறிந்த ஆண்டோர்கள் சான்றோர்களே பொழிப்புரை நூல் எடுத்து படிக்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியல. மருங்கு வண்டு சிறந்த ஆர்ப்ப மணிப்பாடை அது போர்த்தி அப்படின்னா, மருங்கு வண்டு சிறந்த என்ன கோப்பன்னு புரியலையே. எப்படி இப்போ ஒவ்வொன்றுக்கும் பொருள் தேடிக்கிட்டு இருக்க வேண்டியது இருக்கு. ஒருத்த வந்தான், நேரடியாக மக்கள் மொழியில் பாடின பொழிப்புரை தேவையில்லை, நேரடியா அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே, உச்சி மீது வான் இடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை பாடினான். உரை நடையே சந்தத்தை வச்சு பாடிட்டான். அன்னையிலிருந்து தமிழ் வேற வடிவத்துக்கு திரும்பிட்டது. என்னைக்கு நீ நான் தமிழன், என் தாய்மொழி தமிழ் என்ற திமரை கொள்கிறியோ, அன்றைக்கு இந்த இனம் எழும்டா, விடுதலை அடைந்தா. உன் உள்ளத்தில் எழுதின ஆங்கிலம் ஒரு மொழி, அது அறிவல்ல, அடுத்தவன் மொழி. எனக்கு எப்படி அறிவாகும்? பிளடி நான்சென்ஸ் என்னைக்கு நீ நினைக்கிறியோ அன்னைக்கு சரியாயிருந்த நாட்டில் எல்லா மொழியும் படிப்போம், நாங்கள் வாழ. எங்கள் மொழி தமிழ் படிப்போம், எங்கள் இனம் வாழ. மொழி என் முகம், என் முகவரி, என் கலை, என் இலக்கியம், என் அடையாளம், என் வரலாறு, என் அரசியல், என் உயிரடா என்று என்னைக்கு நீ நினைக்கிறியோ அன்னைக்கு வருமடா உனக்கு உணர்வு, மானம், வீரம், ரோசம் எல்லாம் வரும்டா. நீ தமிழ் என்று உச்சரிக்காதவன், தமிழன் என்று உச்சரிக்காதவன் நாட்டை கொடுத்துட்டு எங்களை நடு ரோட்டில் போட்டு நிறுத்திட்டியாடா பைத்தியக்கார, வைத்தியக்கார. நடிகனுக்கும் தலைவனுக்கும் வித்தியாசம் தருதல கூட்டமே. தலைவன் எவன் தலைவன்? இவன் தலைவனடா, இவன் தலைவனடா, இவன் தலைவனடா. எங்களுக்கெல்லாம் ஒரு பெருமிதமும் திமிரும் இருக்குடா. என்னடா என்னங்களை சொல்ல முடியும்? புறம் பேசுவ, அவதூறு பேசுவ, பொய்யை பரப்புவ, கட்டமைப்ப, வேற என்ன பேசுவ? நீ
திரள் நிதி திருடர்கள். திரள் நிதி திருடன் இவ்வளவு நாள் சொல்லிக்கிட்டு இருந்தவன் யாரு? திருட்டு நிதிக்காரன். இப்ப சொல்ற அயோக்கியப்ப யாரு? பிளாக் டிக்கெட்காரன். கள்ளச்சந்தையில திரைப்படம் பார்க்கிற அனுமதி சீட்டை வித்த அயோக்கிய பைய எங்களை திறன் நிதி திருடங்கடா அயோக்கிய பலட. பிளடி நான்சென்ஸ். தம்பி, ஆட்டம் ஒரு மாறி மாறி தான் ஆடுவோம். இந்த ஆட்டம் உங்க கையில் இருக்கு. உங்க காலில் இருக்கிற பந்து ஒரு நாள் எங்கள் கால்களுக்கு வரும். பார்த்து ஆடணும், பார்த்து பேசணும். வாதத்தில் தோற்பவன் அவதூறை கையில் எடுப்பாங்கிறான் சாக்ரட்டிஸ். இவன் அறிவு கட்ட மேலவன். நம்ம கேள்விக்கு பதில் தானே சொல்லணும், சொல்ல தெரியாது. தெரியாதா? அவர் பொய்யா பேசுவார். ஒரு பொய் சொல்றார். திரள் நிதி ஆமாடா, மக்கள் இயக்கம் மக்கள்கிட்ட இருந்தாண்டா பெற முடியும். நீ வாக்கு என்ன நீ எவாடா குத்திக்கிட்ட? மக்கள்கிட்ட தானடா கேட்ட. அப்புறம் நான் வாக்கையும் கேட்குறேன், வலிமையும் கேட்குறேன். இனமாகவும் பணமாகவும் என் மக்கள் தான் எங்களோட நிற்கணும். கட்சி காசில் ஒரு தேநீர் அருந்த மாட்டோம்டா நாங்கள். திரள் நிதி காசில் இன்னும் கார் வாங்கிட்டா இன்னும் உங்க ஆத்தா பத்தா தாலி எடுத்து வித்தாடா வாங்கணும். என்னடா பென்ஸ் கார் வாங்கிட்டாரு சீமான். பென்ஸ் கார் ஃப்ளைட் வாங்கி ஓட்ட. ஃப்ளைட்டு சொந்தமா ஃப்ளைட். எங்க அம்மா எங்க அம்மா தமிழ் செல்வி சொன்னாங்கல்ல, சோழனா பை போட்டு தேஞ்ச ரப்பர் செருப்பு, ஒரு செருப்பை போட்டுக்கிட்டு அப்படியே பழைய ஜிப்பா போட்டுக்கிட்டு இப்படி தான்டா பேசியிருந்தான். 7 லட்சம் மக்களை திருச்சியில் திரட்டி தமிழ் தேசிய அரசியல் பக்கம் நிறுத்துக்கான ஒருத்தர், ஒரு சாதாரண மகன். ஏண்டா எங்களை இந்த சும்பப்பில் உலகம் பூரா எத்தனை கோடி மக்கள் எங்களை உயிரா நேசித்து பெத்த பிள்ளை போல நேசிக்க எத்தனை பேரன்பு கொண்ட எங்கள் சொந்தக்காரர் இருக்கான். அவன் என்னடா இந்த காரு, இந்த பிச்சைக்கார காரு நாங்கள் வேணாம்னு வச்சுருக்கோம்டா. அதெல்லாம் வேணாங்க, எனக்கு இது போதும் அப்படின்னு. அது என் மருமே ஒரு நாள் இந்த காரில் வண்டியில் வந்தாப்புல வந்துட்டு அவர் திடீர்னு, மாமா இவ்வளோ தூரம் பயணத்தில் இது எப்படி மாமா? அவராக காசை கட்டி வாங்கிட்டு வந்து நிறுத்திட்டு போனாப்புல. பொறுக்கலை. இப்போ நான் சொந்தமாக விண்ணூர்தி வாங்கி ஓட்டினா என்னடா பண்ணுவீங்க? டேய் வைத்தியக்காரங்களா செத்து போங்கடா. நான் துறைகிட்ட சொன்னேன், துறை அண்ணா என்னென்ன எப்படி பண்ண தம்பி, டேய் நம்ம செய்கிறது அவங்களுக்கு எது பிடிக்கலையோ அதை திரும்ப திரும்ப செய்யணும்டா. இல்லை டேய் நம்ம பேசுறது அவனுக்கு எரிச்சலாக இருக்காடா, அதே பேசுகிறேன். இப்போ நம்ம என்ன பயிற்சி கூடத்தில் ஒரு உடையை போட்டு பயிற்சி எடுக்கும்போது காலை தூக்கி இப்படி வச்சா அப்போ பாருங்க, இந்த உடையை பார்த்தீர்களா, பேசுவது தற்சார்பு ஆனால் போடுறது இங்கே தயாரித்ததாண்டா பைத்துக்கிறப்பில் இங்கே தயாரித்ததான். அதுதான் அவன் என்ன துறைக்கிட்ட சொன்னேன். அப்போ நம்ம ஒன்று செய்யும்னே, கோணி சாக்கில் ஒரு டவுசரை தச்சுக்கிட்டு